ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் பொல்லாததாக இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் தேவ கிருபையிலே நாங்கள் ஜீவிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஒரு முறை ஒரு இந்திய அரசியல்வாதி சொன்னார், கிறிஸ்தவர்களை நெருக்காதீர்கள், நெருக்கினால் அவர்கள் பெருகுவார்கள் என்று. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ நாங்கள் நெருக்கப்படும் பொழுது நாங்கள் பாசிட்டிவ் சைட்டில் பார்க்க வேண்டும். நாங்கள் பெருக போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இந்த மாதத்தை நாங்கள் அதாவது குவைத் ரீதியாக குவைத் எல்லா ஆலயங்களுக்குள்ளாலும் நாங்கள் இந்த மாதத்தை ஒரு ஜெப மாதமாக, அதாவது ஒரு வித்தியாசமான முறையிலே நாங்கள் ஜெபத்துக்களே நாங்கள் கடந்து போக வேண்டிய ஒரு காலமாயிருக்கிறது. ஆமென். யாரையும் கர்த்தர் இந்த இடத்துல எதேச்சையாய் கொண்டு வரவில்லை. இந்த தேசத்துக்குள்ளே இக்காலத்துக்காக சொல்லுங்க, இந்த காலத்துக்காக ஊழியம் செய்யறேன்னு சொன்னால் இந்த காலம்தான். சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்றால் இதுதான் காலம். சொல்லுங்க, இதுதான் காலம், இன்றுதான் நாள், இதுதான் நேரம், நான் தான் அந்த நபர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாங்கள் ஊழியர்களுக்காக ஊழியக்காரர் எழும்ப வேண்டும் என்று ஊழியக்காரர்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆமென். அதனால் அதிகமாக நாங்கள் என்ன ட்ரை பண்ணுறதுன்னு சொன்னால், ஆண்டவரே ஊழியத்துக்காக நான் ஒப்பு கொடுக்குறேன்னு பக்கத்தில் இருக்கிறவனை தள்ளி விடுறது, நீ போடாண்டு. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். கர்த்தர் நல்லவர். ஸோ இந்த மாதம் எங்களுடைய பகுதியிலும் அல்லது எல்லா இடங்களிலும் நான் செல்லும் இடமெல்லாம் ஜெபத்தை குறித்து ஒரு வித்தியாசமான முறையிலே நாங்கள் ஜெபத்திலே வளர வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. என்று சொன்னால் ஜெபம் அதிகமாக நாங்கள் சென்ற முறை வந்த பொழுது ஆபகுக் புத்தகத்திலே இருந்து நான் ஒரு சுவிசேஷத்தையோ அல்லது ஊழிய பாரத்தையோ நான் கொண்டு வந்தேன். அதில் ஆனால் ஆபகுக் 3 வசனத்திலே சொல்லப்படுகிறது அவனுடைய ஜெபம் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். ஸோ ஜெபம் என்று சொல்லுவது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இட் இஸ் அ லைஃப் லைன். எங்களுடைய ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜெபம் எங்களுடைய ஜீவனாயிருக்கிறது. சொல்லுங்க, எங்களுடைய ஜீவனாயிருக்கிறது. ஏன்னா ஜெபத்தை குறித்து ஒரு ஆழமான ஒரு சத்தியம், ஒரு உண்மை, ஒரு நிச்சயம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. யோவான் எழுதும் பொழுது சொல்லுகிறார், நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறார் என்பது எங்களுடைய தைரியம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நாங்கள் பார்க்கிறோம், ஜெபம் என்று சொல்லுவது எங்களுடைய ஒரு லைஃப் லைன், எங்களுடைய உயிர் நாடியாய் இருக்கிறது. ஆமென். ஒவ்வொரு மனிதனுக்கும். ஆமென். ஆதியாகமம் 2 நாங்கள் பார்க்கிறோம் 7வது வசனத்திலே ஆண்டவர் ஆதாமை உருவாக்கி ஆண்டவர் ஆதாமை உருவாக்கின பொழுது அவன் என்னவா இருந்தான்? மண்ணாய் இருந்தான். இவ்வளவு நாங்கள் வணங்கி கொண்டு வந்த விக்கிரமாயிருந்தான். ஆனால் ஆண்டவர் ஜீவ ஆத்மாவை ஊதின பொழுதுதான், அவர் சுவாசத்தை ஊதின பொழுதுதான் அவர் ஜீவாத்மாவானான். ஆண்டவருடைய சுவாசம். சொல்லுங்க, ஆண்டவருடைய சுவாசம். ஆமென். யோபு 33:4 நாங்கள் வாசித்தோம் என்று சொன்னால், யோபுடைய புஸ்தகம் 33:4 நாங்கள் வாசித்தோம் என்று சொன்னால், யோபு இப்படியாக சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சர்வ வல்லவருடைய சுவாசம் தான் உயிர் கொடுத்தது. ஆமென். யோபு எந்த வழியிலே வந்தான் என்று தெரியல. ஆமென். அவன் எபிரேயனும் அல்ல, யூதனும் அல்ல. ஆமென். அவர் ஒமானில் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவருடைய உண்மையை, ஆமென், ஆண்டவருடைய உண்மையை யாரும் மறைக்கவும் முடியாது. பக்தி உள்ளவனை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சாஸ்திரிகள் யார்? ஏன் ஆண்டவர் அவர்களுக்கு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து அல்லது பிறப்பை குறித்து சொல்ல வேண்டியதாக இருந்தது?
வேதத்திலே அநேக கேள்விகளை நாங்கள் கேட்டால்தான் எங்களுடைய அந்த ஆழமான அந்த அஸ்திபாரத்தை நாங்கள் உறுதிப்படுத்த முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ யோபு சொல்லுகிறான், ஆண்டவருடைய சுவாசம் தான் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த எமர்ஜென்சி ஐசியூவில் அந்த மெஷினில் போட்டு வச்சிருப்பாங்க, ஆக்சிஜன் போட்டு மாதிரி, வெண்டிலேட்டர். இந்த வெண்டிலேட்டரை நிப்பாட்டி விட்டால் ஜீவன் போயிடும். அதான் மூச்சு போனால் எல்லாம் போச்சு. நாசியிலே சுவாசம் உடைய மனிதனை நம்புவதற்கு அவனை மாத்திரம். அப்ப எங்களுடைய ஜெபம் இந்த உயிர் நாடி. ஜெபம் இல்லாவிட்டால் நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோம். நீங்க மாத்திரம் இல்லை, சைவக்காரரும் ஜெபிக்கிறார்கள், முஸ்லீம் ஜெபிக்கிறார்கள், எல்லா மனிதர்களும் ஜெபிக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய ஜெபம் வித்தியாசமானதாக இருக்கும். ஸ்பெஷலி இந்த சபையினுடைய ஜெபம் வித்தியாசமாக இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் பீ டு காட். என்று சொன்னால் நாங்கள் ஜெபத்திலே ஒரு ரெவல்யூஷனை கொண்டு வரணும், ஒரு எழுப்புதலை கொண்டு வரணும், ஒரு புத்தெழுச்சியை கொண்டு வர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்படும்படியாக. ஆமென், ஹல்லேலூயா. பாஸ்டர் ஜெபிக்கும் பொழுது சொன்னார், இருளிலே இருக்கிற ஜனங்கள் உம்மிடமாய் திரும்ப வேண்டும். ஆமென், அதற்காக ஜெபிங்கள் என்று சொன்னார். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம். வேதத்தை நீங்க எடுத்தீங்கள் என்று சொன்னால், வேதத்திலே வல்லவர்கள் என்று சொல்லப்பட்ட அத்தனை பேரும் ஒரு ஜெப வீரர்கள். அவர்களுடைய ஜெபங்கள் ஒரு எழுப்புதலை, ஒரு எழுச்சியை கொண்டு வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் புதிய ஏற்பாடு என்று வரும் பொழுது ரெண்டு முக்கியமான நபர் பழைய ஏற்பாட்டில் இருந்து புதிய ஏற்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தவர்கள். அவர்கள் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி எங்களிடத்திலே கொடுத்துட்டு போயிருக்கிறார்கள். அந்த நபர்கள் யார் என்று சொன்னால், கடைசி தீர்க்கதரிசியாகிய யோவான் ஸ்நானகன். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது எங்களுடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென், ஹல்லேலூயா. இவர்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால், இவர்கள் ஜெபித்த ஜெபங்கள் ஒரு கிரியையை கொண்டு வந்ததை நான் கண்டுகொண்டேன். இந்த முறை நான் தேவன் சொன்னதுக்கு பிற்பாடு நான் பார்க்கும் பொழுது இதை கர்த்தர் இந்த ஆவியில் தந்தார். அதைத்தான் நான் பிடிச்சு கொண்டிருக்கிறேன். எங்களுடைய ஜெபத்திலே என்ன வித்தியாசத்தை நாங்கள் கொண்டு வரப்போகிறோம். நாங்கள் தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம், நல்லது. ஜெபத்தில் பல விதம் இருக்கு இல்லையா? விண்ணப்ப ஜெபம், பரிந்து பேசுதல் ஜெபம், உவாச ஜெபம், ஆமென், பிணியாளிகளை குணப்படுத்துகிற ஜெபம், ஆமென், ஹல்லேலூயா. இவை எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லை. ஆமென். ஆனால் எங்களுடைய இதுக்கு அடுத்த படிக்கு நாங்கள் போக வேண்டும். எதற்கென்று நான் சொல்லுகிறேன். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 29வது வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. இன்னொருவர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 21. ஓகே, தொடர்ந்து வாசிங்க. ஓகே, ஆமென். அப்போ ஜெபத்தில் ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க வேணும். அறியாத காரியத்தை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்க வேண்டும். நாங்கள் அறியாத தேவனை ஆராதிக்கவில்லை, அறிந்திருக்கிற தேவனை ஆராதிக்கிறோம். ஆமென். அங்கு யோவான் சொல்லுகிறார், யோவானுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. யோவானிடத்திலே கர்த்தர் சில காரியங்களை ஒப்பு கொடுத்தார். ஆனால் யோவானுக்கு இயேசுதான் மேசியா, அவர்தான் தேவ ஆட்டுக்குட்டி என்று அவருக்கு தெரியவில்லை. இயேசுனுடைய ஒன்றை விட்ட சகோதரனோ மச்சானோ ஏதோ ஒரு முறை. ஆமென், எலிசபெத்தினுடைய மகன். ஹல்லேலூயா. 6 மாத வித்தியாசம். ஒருமிக்க கற்றுக்கொண்டார்கள்.
ஒருமிக்க ஜெபாலயத்துக்கு போனார்கள். ஆனால் யோவான் இவர் தான் என்று நிச்சயமான அடையாளத்தை காணவில்லை. இயேசு 30 வருஷங்களுக்கு பிற்பாடு தன்னை ஆயத்தப்படுத்திய அந்த வேளை வந்த பொழுது அவர் யோவானிடத்திலே போய் ஞானஸ்நானம் எடுக்க போகிறார். அப்பொழுது யோவான் சொல்லுகிறார், நீர் நான் உம்மிடத்திலே எடுக்க வேண்டும், நீர் என்னிடத்திலே எப்படி கேட்க முடியும் என்று. ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் கேட்டுக்கொள்ளுங்க. இயேசு சொல்லுகிறார், சொல்லுங்க, இயேசு சொல்லுகிறார், இப்பொழுது இடம் கொடு, இப்படியாக எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது. ஆமென். நீதிமானுடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். அப்ப நீதியை நாங்கள் நீதியை நடப்பிக்க வேண்டும். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஞானஸ்நானம் முக்கியம். Amen. Hallelujah. Praise be to God. இயேசு சொல்லுகிறார், இப்படியாக எல்லா நீதியையும் நடப்பிக்க வேண்டும். Amen. நீதிமானுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அப்போ ஆண்டவர் அங்கு அதை சொன்ன உடனே அங்கு யோவான் ஸ்நானகன் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். லூக்காவின் சுவிசேஷம் 4வது அதிகாரம். இந்த சந்தர்ப்பம் மத்தேயுவிலும் சொல்லப்படுகிறது, லூக்காவிலும் சொல்லப்படுகிறது. ஆனால் மத்தேயு ஒரு வார்த்தையை விட்டுட்டார், லூக்கா அதை சேர்த்து கொண்டார். அதை நான் பிடித்து கொண்டேன். ஆமென். ஹல்லேலூயா. அங்கு சொல்லப்படுகிறது, அவர்கள் ஞானஸ்நானம் கொடுத்து அவர் தண்ணீரை விட்டு எழுந்து ஜெபித்த பொழுது வானம் திறக்கப்பட்டது. சொல்லுங்க, ஜெபித்த பொழுது வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். ஆமென். அப்போ ஆண்டவர் இப்போ எங்கள்கிட்ட என்னத்துல சொல்றார், the revolution of the prayer is, நாங்கள் ஜெபிக்கும் பொழுது வானம் திறக்கப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. வானம் திறக்கப்பட வேண்டும் என்றால் என்ன? ஆண்டவர் அங்கு என்ன செய்கிறார், ஆண்டவருடைய திட்டம் என்ன, ஆண்டவருடைய நோக்கம் என்ன, ஆண்டவர் எதை எங்களிடத்திலே கேட்கிறார் என்று நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அதான் ஆண்டவர் சொல்றார், ஆவியிலே நிறைந்து நீங்கள் ஜெபியுங்கள், அந்நிய பாஷையிலே நீங்கள் ஜெபியுங்கள். ஆமென். 1 கொரிந்தியர் 13 சொல்றது, அந்நிய பாஷையிலே ஜெபிக்கிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். தேவன் அந்த ரகசியங்களை சொல்ல விரும்புகிறார், திட்டங்களை சொல்ல விரும்புகிறார். இந்த தேசத்தை குறித்து, உங்களை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து. ஆமென். ஹல்லேலூயா. யோவானும் அதைத்தான் சொல்றார், நானும் அறியாதிருந்தேன், ஆனால் ஆண்டவர் சொன்னார், யார் மேலே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வருகிறாரோ அவர்தான் மேசியா. ஆமென். ஹல்லேலூயா. அதை அவன் நிச்சயமாய் அறிந்தபடியினால் தான் இயேசு அதாலே போகும் பொழுது தன் சீஷர்களுக்கு சொல்லுகிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று. அவன் சொன்ன உடனே அங்கிருந்த சீஷர்கள் அவனை விட்டு விட்டு இயேசுவுக்கு பின் செல்லுகிறார்கள். ஊழியக்காரருக்கு அது வேற பிரசங்கம். ஆமென். ஹல்லேலூயா. ரைட். பிரைஸ் பீ டு காட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நானும் என்னுடைய சகோதரி நாங்கள் ஒரு நாள் கண்ணீர் விட்டு அழுதும், ஆண்டவரே, யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்த பொழுது குத்துண்டவர்களாக இருந்தார்கள். நாங்கள் 1000 பிரசங்கம் செய்துட்டோம். ஆமென். ஏன் ஆண்டவரே, ஏன்? ஹல்லேலூயா. அதனுடைய ரகசியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். ஸோ நாங்கள் பார்க்கிறோம், இந்த ரகசியம் அவர்களுக்குள்ளே இருந்ததினாலே
அவரை அவருடைய வழிமுறைகளை அங்கு சீஷர்கள் ஊன்றி கவனித்துக் கொண்டு வந்தார்கள். அதை கண்டு கொண்டபடியினால்தான் லூக்கா 11 அவர்கள் சொல்லுகிறார், யோவான் கற்றுக் கொடுத்தது போல. சொல்லுங்க, யோவான் கற்றுக் கொடுத்தது போல நீரும் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்க. அப்போ ஜெபத்திலே சாதாரணமான ஒரு வேண்டுதல் ஜெபம் அல்ல, அல்லது ஒரு பரிந்து பேசுகிற ஜெபம் அல்ல. அந்த ஜெபத்திலே இன்னொரு வல்லமை இருக்கிறது, அது மேன்மையான வல்லமை. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். சபையாக விசேஷமாக நான் இந்த சபைக்கு சொல்றேன், நாங்கள் அப்படியாக இந்த ஜெபத்துக்குள்ளே நாங்கள் ஏறி போக வேண்டும். பாஸ்டர் சொன்னார், இந்த சபைக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிற காரியங்களை ஆமென் நாங்கள் அறிந்து கொண்டு நாங்கள் நடப்பித்தோம் என்று சொன்னால் நாங்கள் இன்னும் அதிகமான காரியங்களை கர்த்தருக்காக செயல்படுத்த முடியும். ஆமென், ஹல்லேலூயா. வீணானவைகளை விட்டு எங்களுக்கு நன்மையானவைகளே நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். ஆமென். அப்போ இப்படியான வெளிப்பாடும் இப்படியான பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை இயேசு சொன்னார், பிதா எதை நடப்பிக்கிறாரோ அதை நான் கண்டு அதை நான் நடப்பிக்கிறேன். பிதா எதை பேசுகிறாரோ அதை கேட்டு நான் பேசுகிறேன். ஆமென். இந்த ஆழமான தேவனோடு அந்த நெருக்கத்துக்குள்ளே நாங்கள் வராவிட்டால், யோவானும் இயேசுவும் யெகோவா தேவனை தகப்பனுடைய ஸ்தானத்திலே கொண்டு வந்து அங்கு எங்களுக்கு காண்பிக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், நான் இப்படியாக எடுத்துக்கொண்டேன், தேவனோடு இருக்கிற உறவு முறை. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் தன்னுடைய ரகசியங்களை காண்பிக்க விரும்புகிறார், வெளிப்படுத்த விரும்புகிறார். அது எங்களுக்கும் அவருக்கும் இடையிலே இருக்கிற உறவு முறை. ஆமென், ஹல்லேலூயா. Praise be to God. அதான் ஆண்டவர் சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. It's all about Father God. இது தேவனை பற்றினது. சொல்லுங்க, எல்லாம் தேவனை பற்றினது, உங்களை பற்றினது அல்ல. ஆமென். சபை கர்த்தருடையது, ஆத்துமாக்கள் கர்த்தருடையவர்கள். நாங்கள் அவருடைய கரத்திலே உள்ள பாத்திரங்கள் அல்லது ஆயுதங்கள். ஓகே, அதை முதலாவது நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு நல்ல ஒரு சங்கீதம் நாங்கள் வாசித்தோம். நாங்கள் வாசித்த சங்கீதம், கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வைத்திருக்கிற அதி உன்னத 2 வழி என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையும் ஜெபம். ஆமென். தேவ கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள அங்கு கர்த்தர் வைத்திருக்கிற 2 பெரிய உபகரணங்கள் அல்லது எலிமெண்ட்ஸ் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையும் அவருடைய ஜெபம், அவரோடு நாங்கள் செய்கிற ஜெபமும். ஹல்லேலூயா. 1 பேதுருவிலே 1வது அதிகாரத்திலே பார்க்கிறோம், 23வது வசனம் சொல்றது, நாங்கள் அவருடைய வார்த்தையினாலே மறுபடியும் பிறந்தோம் என்று. எடுத்து வாசிங்க. ஆமென், ஆமென். நாங்கள் அங்கு நாங்கள் பார்க்கிறோம், எபேசியர்ல பார்க்கிறோம், விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். அப்ப இந்த கிருபை எப்படி எங்களிடத்திலே கொண்டு வரப்படுகிறது? வார்த்தையாகிய கிறிஸ்து அல்லது தேவனுடைய வார்த்தையினாலே. ஆமென், ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் வார்த்தை என்று சொல்லும் பொழுது அதிலே சுவாசம் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தையினாலே தான் நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டோம். தேவனுடைய வார்த்தையினாலே, கிறிஸ்துவினாலே நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டோம். இந்த ஜீவ சுவாசம் இருக்குதானே, எங்களுடைய மூச்சு இருக்குதானே, எங்களுடைய மூச்சு பேசும் பொழுது தெரியுமா,
எங்களுடைய மூச்சு பேசுகிறது. என்னது? ஆண்டவர் தந்த ஜீவன். ரைட்? யாத்ராகமத்தில் நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்களுடைய பெருமூச்சை நான் கேட்டேன் ஒடுக்கப்பட்ட பொழுது. நீங்க சலிக்கிறீங்களல்ல, சலிச்சர் பெருமூச்சு விடுறீங்களல்ல, ஆண்டவர் அதை டிரான்ஸ்லேட் பண்றார். பக்கத்திற்கு புரியாமல் இருக்கலாம், நீங்கள் விடுக்கிற பெருமூச்சை ஏன் பெருமூச்சு விடுறீங்க, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. வார்த்தையினாலே நாங்கள் மறுபடியும் நாங்கள் பிறக்கப்பட்டோம். ஆமென். வேதம் சொல்றது, ரோமர் 10 அதிகாரம் 13-15 மட்டும் வாசிக்கும் பொழுது, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவார்கள். நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்களுடைய சுவாசத்தோடு சேர்த்துத்தான், அதுதான் வார்த்தையாக வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார், உன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அதோடு சேர்த்து உங்களுடைய சுவாசத்தை நீங்கள் கொடுக்கிறீர்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்தது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஜீவ சுவாசம் எங்களுக்குள்ளே இருப்பதினாலே அந்த வார்த்தை தேவன் பேசுகிற வார்த்தை. இன்றைக்கு நாங்கள் வந்ததிலே இருந்து நாங்கள் அநேக தேவ வார்த்தைகளை கேட்டோம். ஆமென். அது வெறும் எழுத்திலே வந்த வடிவம் அல்ல, இங்கிருந்து பேசப்படும் பொழுது அது தேவ சுவாசத்தோடு உங்களுக்குள்ளே வருவதனால்தான் அதை நாங்கள் பிடித்து கொள்ளும் பொழுது அது எங்களுக்கு ஜீவனை கொண்டு வருகிறது, அது எங்களுக்குள்ளே கிரியைகளை கொண்டு வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். அப்ப கர்த்தருடைய வார்த்தையினாலே நாங்கள் வளருகிறோம் என்றும் பேதுரு சொல்றார். 1 பேதுரு 2 அதிகாரம் 2-3 மட்டும் பார்க்கும் பொழுது அவருடைய வார்த்தைகளுக்குள்ளாக நாங்கள் வளர்க்கப்படுகிறோம் அல்லது வளருகிறோம் அல்லது பெறுகிறோம். ஹல்லேலூயா. அந்த கிருபையிலே நாங்கள் பெறுகிறோம் அவருடைய வார்த்தையினாலே. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இந்த வார்த்தையின் பெருக்கத்தோடு மாத்திரம் நாங்கள் நின்றுவிட முடியாது, அந்த வார்த்தையை கொடுத்தவரோடு நாங்கள் இணைக்கப்பட வேண்டும். அதுதான் ஜெபம். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் ஜெபம். வார்த்தையும் ஜெபமும் தான் இந்த கிருபையை எங்களுக்குள்ளே பூரணப்படுத்துகிறது என்று நாங்கள் இந்த வாஸ்த வசனங்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருக்கு சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, ஜெபத்துக்காக நன்றி. ஆமென். ஆனால் இவை ரெண்டும் ஒரு சமமான விதத்திலே நாங்கள் பாவிக்க பழக வேண்டும். வார்த்தையும் ஜெபமும். வார்த்தையை மாத்திரம் நாங்கள் பிடித்து கொண்டு போனோம் என்று சொன்னால் படித்த முட்டாளர்களாய் போயிடும். ஜெபத்தை மாத்திரம் பிடிச்சு கொண்டு போனோம் என்று சொன்னால் பலனற்றவர்களாய் போயிடும். இது ரெண்டும் சமமாக சபையிலே கொடுக்கிறார்கள். ஆனால் உங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே நீங்கள் அதை கொண்டு வர வேண்டும். ஆமென். ஆண்டவர் என்றால் உங்கள் ஒவ்வொருவரோடும் பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவரோடும் பேச விரும்புகிறார். ஆனால் அதிகமானவர்கள் ஆண்டவரோடு பேச விரும்புவதில்லை. சீனாய் மலை அண்டையிலே வந்த பொழுது ஆண்டவர் மோசேயை சொன்னார், நான் என் ஜனங்களோடு பேச வேண்டும், கூட்டு என்று சொன்னார். அவர்கள் கூடி வந்தார்கள். ஆண்டவர் பேசும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஐயோ ஆண்டவர் எங்களோடு பேச வேண்டாம், மோசே நீர் போய் பேசிட்டு வாரும், நாங்கள் ஆமேன் சொல்லுகிறோம். இன்றைக்கு கன பேர் ஆமேன் சொல்றார்கள். ஜெபிக்க ஆமேன்னு சொல்வார்கள், ஆனால் ஜெபிங்கொண்டா ஜெபிக்க மாட்டார்கள். யாராவது ஜெபிங்கன்னு சொல்லிக்கல தாமதமான எனக்கு உண்மையிலேயே தூக்கப்படுறேன். யார் சான்ஸ் வருமா எனக்கு ஜெபிக்க? கர்த்தரோடு பேசு. ஏன்னா நான் ஜெபம் என்று சொல்றது கர்த்தரோடு பேசுகிறோம். யாரோட நீங்க பேசுவீங்க? கடன்காரன் கதவுல வந்து தட்டைக்குள்ள நீங்க கடன்காரனை பார்த்து நல்லா சந்தோஷமா பேசுவீங்க. அப்பா எப்படா தள்ளி விடலாம்னு யோசிப்பீங்க.
ஆனால் ஒரு தெரிஞ்சவர் வந்துட்டால் அவர் வந்து சொல்லுவார், பிரதர் அவசரமாக வந்து நான் இதை கொடுத்துட்டு போகிற என்று சொல்ல. நீங்கள் என்ன சொல்லுங்க, என்ன பிரதர் அவசரம் அவசரம், வாங்க 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 உள்ளுக்குள்ள வாங்க, கொஞ்சம் சாப்பிட்டு ஆறுதலாக இருந்து பேசிட்டு போகலாம். ஏன்? உங்களுக்கு அவரோடு பேசுவதிலே சந்தோஷம், மகிழ்ச்சி, உங்களுடைய இருதயத்தை பகிர்ந்து கொள்றதில்லை. இயேசுவோடு பேசுவது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? மகிழ்ச்சியா இருக்கா? ஜெபத்துக்கு நீங்கள் எவ்வளவு முதலிடம் கொடுக்கிறீர்கள், ஜெபத்திலே எவ்வளவு உற்சாகமாய் இருக்கிறீர்கள், ஜெபத்தினுடைய பதில் அதிலே இருந்தா வரப்போகுது. கூட்டி ஜெபங்கள் நல்லது, ஆனாலும் தேவன் அந்த இருதயத்தை பார்க்கிறார். எவ்வளவு தூரம் நீங்கள் அவரோடு உறவு கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் பீ டு காட். ஆண்டவருடைய உறவு முறை எங்களுக்கும் அவருக்கும் இடையிலே இருக்கிற அந்த நெருக்கத்தை பொறுத்து தான். ஆமென். இயேசு சொல்றார், ஆண்டவரே நீர் எப்பொழுதும் என்னோடு இருப்பதற்காக நன்றி, எப்பொழுதும் என் ஜெபத்தை கேட்கிறதுக்காக நன்றி. லாசருடைய கல்லறையிலும் அதைத்தான் சொல்கிறார். ஆனாலும் இவர்களுக்காக ஏன் அந்த உறவு முறையினாலே வருகிற அந்த பிரதிபலனை இவர்கள் கண்டு கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் பார்க்கிறோம், தானியேலுடைய ஜெபத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், தானியேல் 9வது அதிகாரம் அருமையான ஒரு ஜெப ஒழுங்கை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நான் சென்ற மாதத்திலே நான் எங்களுடைய சபையிலே கிறிஸ்தவ ஒழுங்குமுறையை பற்றி நான் கற்றுக் கொடுத்து கொண்டு வந்தேன். சபையினுடைய ஒழுங்குமுறை, கிறிஸ்தவனுடைய ஒழுங்குமுறை, எங்களுக்குள்ளே ஒழுங்குமுறை இருக்க வேண்டும். ஆமென். கிறிஸ்தவ ஒழுங்குமுறை என்று ஒன்று உண்டு. அது யாராயிருந்தாலும் பரவாயில்லை, அது எந்த நாட்டவனாய் இருந்தாலும் பரவாயில்லை. கிறிஸ்தவன் ஒழுங்குமுறைக்குள்ளே வராவிட்டால் சபை ஒழுங்குமுறைக்குள்ளே வருவது கடினமாயிருக்கும். ஏனென்று சொன்னால், சபையிலே ஒழுங்குமுறையை கொண்டு வரும் பொழுது அவர்கள் முறுமுறுப்பார்கள். ஆனால் ஒழுங்குமுறையிலே வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்களுக்கு ஒழுங்குமுறை மிகவும் மிகவும் சந்தோஷமாயிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும் பொழுது, ஒரு புதிய ஜப்புக்கு போகும் பொழுது உடனே நீங்கள் கேட்பீங்கள், இந்த இடத்தினுடைய ஒழுங்குமுறை என்ன? ஏன் நீங்கள் ஒழுங்குமுறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? சபை 11 மணிக்கு தொடங்குறது என்று சொன்னால் 10:45 இங்கே வந்துடுவீங்க. I don't want to touch on that. Amen. Hallelujah. கர்த்தர் எங்களுடைய ஒழுங்குமுறையை விரும்புகிறார். ஜெபத்திலே ஒழுங்குமுறை இருக்க வேண்டும். ஆமென். தானியேலுடைய புத்தகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னார், தானியேல் சொல்லுகிறார், நான் இந்த நாட்களை கவனித்த பொழுது நான் ஜெபத்துக்காக என்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டேன். எப்படியாக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு காரியம், யாத்ராகமத்திலே நாங்கள் பார்க்கிறோம், மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்கு அல்லது தேவனுடைய கூடாரத்துக்கு வரும் வரை தேவன் வாசலிலே காத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் முதலாவது தனது கூடாரத்தை கொண்டே ஜனங்களுக்குள்ளே போடுன்னு சொன்னார் இல்லையா? அவர்கள் ஜனங்களுக்குள்ளே போட்டார்கள், ஆனால் ஜனங்கள் அதை மதிக்கவில்லை. ஆகையால் ஆண்டவர் மோசேக்கு சொன்னார், இவர்களோடு நான் இருந்தேன் என்று சொன்னால் அடிச்சு சா கொண்டுடுவேன். ஒழுங்கற்ற வாழ்க்கை. ஆனபடினால் என் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் தூரமாய் போடு, ஒருவன் என்னிடத்திலே விசாரிக்க என்னிடத்திலே வர வேண்டும் என்று சொன்னால் தன் கூடாரத்தை விட்டு எனது கூடாரத்துக்கு வரட்டும். ஆமென். மோசே ஒவ்வொரு முறையும்
அங்கு தேவனை சந்திக்க போக தேவன் அங்கே வாசல்லே நின்று மோசேயை வரவேற்று கூட்டிட்டு போகிறார். பாருங்க, ஆண்டவர் உங்களோடு பேசுறதுக்கு எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறார், எவ்வளவு ஆசையா இருக்கிறார் ஜெபத்துக்கு. ஏன்? ஆண்டவர் தனது பாரத்தை, உங்களோட பாரத்தை மாத்திரம் இல்லை, உங்களோட பாரத்தை கேட்கறதுக்கு ஆண்டவர் உங்களோட பாரத்தை எடுத்துக்கொள்வார். பயப்படாதீங்க, ரைட்? உங்களோட தேவைகள் எல்லாம் சந்திப்பார். ஆனால் ஆண்டவரிடத்தில் ஒரு பாரம் இருக்கு. அதான் தீர்க்கதரிசிகள் ஆண்டவருடைய பாரத்தை எடுத்து செல்லுகிறார். ஆண்டவர் தனது உள்ளான காரியத்தை அவர் சொல்றாரு. எரேமியாவிலே நான் உனக்காக வைத்திருக்கும் திட்டங்களை நான் அறிவேன். இப்ப நாங்கள் போய் கேட்டிருக்கிறோம், ஆண்டவரே எனக்காக என்ன திட்டத்தை வைத்திருக்கிறேன்? காலையில் எழும்பி, ஆண்டவரே ஐ அம் ஹியர், இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆனால் நாங்கள் மற்ற மாதிரி ஜெபிக்கிறோம், ஆண்டவரே நான் போற நீர் என்னோடு கூட வரும், நான் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணும், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், ஆவியானவரை வழிநடத்தும், உமது ஞானத்தினாலே நிரப்பும், யாரோடு நான் பேச வேண்டும், யாருக்கு நான் சத்தியம் சொல்ல வேண்டும், ஆண்டவரை காண்பியும், அந்த மனுஷர்களை கொண்டு வரும், நான் சந்திக்க, என்னை சந்திக்க பண்ணும். அது யாரா இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் ஏவுவார். நான் நம்புகிறேன். நாங்கள் அப்படியாய் நாங்கள் செய்யும் பொழுது வானம் எங்களுக்கு திறக்கப்படுகிறது. தேவ ஆவியானவருடைய கிரிகைகள் அங்கே வெளிப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானன் அப்படியானவனாய் இருந்தான். வனாந்தரத்திலே அவன் அங்கு ஒலிக்கிற சத்தமாய் இருந்தான். இயேசு சொன்னா, யாரை பார்க்க வனாந்தரத்துக்கு போனீங்கள்? பொன் வஸ்திரங்கள், மினுக்கு வஸ்திரங்களை தரித்திருக்கிறவளையா? இல்லை. என்றால் நாங்கள் அவரோடு நாங்கள் நெருங்கும் பொழுது அவரை போல நாங்கள் மாறுகிறோம். ஆமென். அவரோடு நெருங்கும் பொழுது அவரை போல மாறுகிறோம். அவருடைய சுபாவம் எங்களுக்குள்ளே வருகிறது. குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாய் நாங்கள் மாறுவதே ஆண்டவருடைய விருப்பம். ஆண்டவர் எங்களை வருந்தி அழைக்கிறார், வாருங்கள் என்னோடு. ஆமென். அவர் சொல்றார், நான் உங்களுக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த போகிறேன், வந்துட்டு நான் உங்களை கூட்டிக் கொண்டு போகிறேன். ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதத்தில் ஆண்டவர் எடுத்துக்கலைங்க, ஆண்டவரே நான் இந்த பரலோகம் திறந்திருக்கிறதை நான் பார்க்க வேண்டும், நீர் என்ன திட்டங்களை வைத்திருக்கிறீர் என்று நான் பார்க்க விரும்புகிறேன். அப்பொழுது நாங்கள் அதற்குள்ளே உற்சாகமாய் நாங்கள் கடந்து போக முடியும். தேவன் இந்த தேசத்திலே உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார், என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை, போர் முழக்கங்கள் வர்றது உண்மை, ஆனால் தேவன் எங்களுக்கு பங்க வைத்திருக்கிறார். தேவனே எங்களுடைய பாதுகாப்பு. தேவன் அழைத்து வந்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். ஆனபடினாலே நல்லது நடக்கிறது, வர்றது நல்லது, எல்லாம் ஓகே. ஆண்டவரே நீர் செயல்படுகிறீர். ஆனால் நாங்கள் அவருடைய பக்கத்திலே செயல்பாட்டுக்களை நாங்கள் கடந்து போவோம். ஆண்டவர் சொன்னார், என் ஜனத்துக்கும் மறுஜனத்துக்கும் இடையிலே வித்தியாசத்தை நான் கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கான பங்கை வைத்திருக்கிறார், அவர் எங்களுக்கு பாதுகாப்பை வைத்திருக்கிறார். அவர் சொன்னதை செய்து முடிக்கும் வரை நான் உன்னை கைவிடுவதில்லை. சொல்லுங்க, நான் கைவிடப்படுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. சோ ஆண்டவருக்கு பிரியமான விதத்தில் நாங்கள் ஜெபிப்போம். ஆமென். நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், மற்ற காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆனால் இது ஒரு விசேஷித்த விதமாக வர வேண்டும். இது ஒரு விசேஷித்த விதமாக ஆண்டவரை நாங்கள் கேட்க வேண்டும். ஆண்டவரே, ஆமென், ஹல்லேலூயா, திரைச்சீலையை ஆண்டவரே திறந்து எங்களை காண செய்யுங்க. நீங்கள் காணிக்க தசமமாக கொடுக்கும் பொழுது பரலோக பலகனி தான் திறக்குது. ஆமென், ஹல்லேலூயா.
ஆனால் நீங்கள் இந்த ஜெபத்துக்குள்ளே நீங்கள் வரும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அது நீங்கள் யார், எங்கே, எந்த இடத்துல நீங்கள் வேலை செய்கிறீர்கள் அல்ல. ஆமென். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அந்த இடங்களிலே ரட்சிப்பு உண்டாகும். நீங்கள் வைக்கிற ஜெபங்கள் ஒவ்வொன்றுக்கும் பதில் ஏற்படுகிறது. அங்கு தாவீது சொல்றான், தானியேல் சொல்றான், நான் என் மனதை ஒருமனப்படுத்தி உபவாசத்திலும் ரட்டுடுத்தலும் சாம்பலிலும், ஆமென், ஹல்லேலூயா, அவன் பாவ மன்னிப்பு சொல்ல முதல் அவன் அங்கு தன்னை ஆயத்தப்படுத்துகிறான். தாவீது சொல்றான், நேரத்துக்கு முன்பாகவே நான் எழுந்திருக்கிறேன். ஆயத்தம். ஆமென், ஹல்லேலூயா. என்றால் தேவன் தனது திட்டங்களை தருகிறார். தேவனுடைய திட்டம் ஒரு பொழுதும் மாறுவதில்லை, அழிந்து போவதும் இல்லை, தாமதிப்பதும் இல்லை, தடங்களும் வருவதில்லை. தேவனுடைய இருதயத்தை நாங்கள் அறிந்து கொள்வோம். கிட்ட போகும் பொழுதுதான் நாங்கள் ஒருவருடைய இருதயத்தை அறிந்து கொள்ள முடியும். எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் ஜெபிக்கிறார்கள், நல்லது, எத்தனையோ பேர் ஊழியங்கள் செய்கிறார்கள். ஆனால் இந்த சபை, ஆமென், ஹல்லேலூயா, வித்தியாசமானதாக இருக்க வேண்டும் என்று தான் நான் ஜெபிக்கிறேன். என்ன ஆண்டவர் சொன்னார், உங்களை நான் என் நாம மகிமைக்காக ஏற்படுத்தி கொண்டேன். ஆமென். இன்றைய காலையில் நான் அதை திரும்பி பார்த்தேன். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக, சார்ல்ஸுக்கு ஞாபகம் இருக்க தெரியாது, ஜாராவில் நாங்கள் தொடங்கின பொழுது, ஒரு சிறிய ஆரம்பமாக இருந்த பொழுது, பாஸ்டர் ஸ்டாலின் வீட்டிலேருந்து அங்கே போயிட்டு நாங்கள் ஒரு கூட்டம் ஒன்று முதல் ஆரம்பித்த பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தை தந்தார். இந்த ஜனங்களை தான் என் நாம மகிமைக்காக ஏற்படுத்தி கொண்டேன் என்று சொன்னீங்கள். அடுத்து உங்களுக்கு ஒரு விசேஷ ஜேடிசிக்கு ஒரு விசேஷித்த காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் மற்றவர்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அங்கும் இங்கும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் கேட்க போறதில்லை, நீ உலகத்தை ரட்சித்தாயான்னு, நான் உனக்கு கொடுத்ததை நீ செய்து முடித்தாயா. ஆமென், ஹல்லேலூயா. நான் எங்களுடைய சபை சொல்வேன், ஆண்டவர் என்ன உலகத்தை ரட்சிக்க சொல்லி வரவில்லை, அவர் தான் உலக ரட்சகர். ஆமென். ஆனால் எங்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது இந்த தேசத்தின் எழுப்புதலிலே. ஆமென், ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. நான் ஆண்டவருக்கு போய், ஆண்டவரே எனக்கு தசமபாகம், நான் தசமபாகம் பே பண்ணுறேன், சபை தசமபாகம் பே பண்ணுறது, எனக்கு தசமபாகம் வேண்டும் எழுப்புதல். ஆமென். பைத்தியக்காரத்தனை ஜெபம் பண்ணி நீங்கள் யோசிக்கலாம், நான் விட மாட்டேன். ஆண்டவரே இந்த தேசத்தினுடைய எழுப்புதல்லே எங்களுக்கு ஒரு பங்கு தர வேண்டும். எங்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார், எங்களை போஷிக்கிறார், எங்களை காத்துக்கொள்கிறார், வழிநடத்துகிறார், எங்களுடைய குடும்பங்களை பராமரிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தாமதமானாலும் கர்த்தர் நிச்சயமாக காரியங்களை நடப்பித்து உறுதிப்படுத்துகிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. சில கர்த்தர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்துகிற காரியங்களை எங்கள் கண்ணாலே நாங்கள் பார்க்காததினாலே எங்களுடைய மனம் சோர்ந்து போகிறது. தானியேலே, நீ ஜெபிக்க தொடங்கின பொழுதே, நீங்க ஜெபிக்க தொடங்கும் பொழுதே ஆண்டவருக்கு தெரியுது உங்களுக்காக காரியங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஆகவையால் சோர்ந்து போகாதீங்க. இன்றைய தினத்திலே, இந்த புதிய மாதத்திலே, முதலாவது உபவாச நாளிலே கர்த்தரிடத்திலே கேளுங்க, ஆண்டவரே ஜெபத்திலே எனக்கு ஒரு எழுப்புதல் வரட்டும். இதோ வானம் திறக்கப்பட வேண்டும், பரலோக காட்சிகளை நாங்கள் காண வேண்டும். வாஞ்சிங்க, வாஞ்சிங்க. ஆமென். ஸ்தேவானை அங்கு கல்லால் எறியும் பொழுதும் ஆண்டவர் ஸ்தேவான் அதை பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. வானம் திறக்கப்படவும் அங்கு 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 இயேசு அங்கு மகிமையோடு இருக்கிறதை அவன் பார்க்கிறான். கர்த்தருடைய பரிசுத்தம் எங்களுடைய அசுத்தத்தை காண்பிக்கும். நாங்கள் எப்பொழுது எங்களை சுத்திகரிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆமென். ஜெபத்துக்கு வரும்பொழுது தேவனுடைய அந்த பரிசுத்தத்தை நாங்கள் பார்க்க வேண்டும், அவருடைய மேன்மையை நாங்கள் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. எங்களுடைய ஜெபங்கள் மற்றவர்களை கவர்றதுக்காக அல்ல, எங்களுடைய ஜெபம் நேரடியாக அங்கே போக வேண்டும்.
ஆமென். சோ கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனிடத்தில் கேளுங்க, கற்றுத்தாங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலவீனம் இருக்கிறது உண்மை. ஆனாலும் அவருடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. உன்னுடைய பலவீனத்தில் என் கிருபை பூரணமாய் விளங்கும். ஆமென். ஹானாட ஜெபத்தையும் கேட்டார், எலியாவுடைய ஜெபத்தையும் கேட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் அறிவார் எங்களை. Praise be to God. கர்த்தர் தாமே இந்த நாளிலும் உங்களை பலப்படுத்துவாராக. ஒரு விஷயம், நாங்கள் திருவிருந்துக்களை நாங்கள் கடந்து போறதுக்கு முன்பாக ஒரு விஷயம் நாங்கள் எழுந்து நிற்போம். நாங்கள் அதற்கு ஆயத்தமாகும் பொழுதே ஆண்டவரிடத்திலே சொல்லுங்க, ஆண்டவரே உம்மோது அந்த உடன்படிக்கைகளே நான் வருகிறேன். ஆண்டவரே எனக்கு அந்த ஜெபத்தினுடைய மேன்மையை நான் கண்டறிய வேண்டும். ஆண்டவரே அந்த பரலோக மேன்மையை நான் காண வேண்டும். ஆவிக்குள்ளாக ஆண்டவர் சொன்னார் யோவானை பார்த்து, நீ ஏறி வா. வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாங்கள் பார்க்கிறோம், நீ ஏறி வா, இனி வரப்போகிற காரியங்களை நான் உனக்கு காண்பிக்க போகிறேன். அந்த யோவான் அன்பின் சீஷனாயிருந்தான். அந்த அன்புக்குள்ளே நாங்கள் வர வேண்டும். ஆண்டவர் நடக்க போற காரியங்களை, நடப்பிக்க போற காரியங்களை எங்களுக்கு காண்பிக்கும்படியாக, எங்களுடைய குடும்பத்தை குறித்து, எங்களுடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் காண்பிக்கும்படியாக நாங்கள் அதை பிடித்து கொண்டு ஓடக்கூடியதாக இருக்கும். தேவ சித்தம் இதுதான். சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற சித்தம் இதுதான். ஆண்டவரே, என்னை இந்த சபையில் இதற்காய் வைத்திருக்கிறதற்காய் நன்றி என்று சொல்ல முடியும். எந்த சோதனை வந்தாலும், எந்த நெருக்கங்கள் வந்தாலும் ஒருவரும் எங்களை அவரை விட்டு பிரிக்கவும் முடியாது. சபையில இருந்து எங்களை எடுத்துக்கொள்ளவும் முடியாது. கர்த்தர் வரும் வரை ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு புதிய பலத்தை தாங்க ஆண்டவரே. ஜெபத்தில் ஒரு புதிய வெளிப்பாட்டை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சுவாமி ராஜா யோவானை போல, இயேசுவை உம்மை போல ஒரு புதிய விழுப்பம் ஆண்டவரே, ஒரு ரெவல்யூஷன் வர வேண்டும் ஆண்டவரே. என் ஜெப வாழ்க்கையிலே ஒரு ரெவல்யூஷன் வர வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லாம் உம்மை பற்றினதா இருக்கிறது ஆண்டவரே. யாவே நீரே தேவன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உமக்காய் படைத்தவர் அல்லவா. ஷௌலமா கதரபலா கோஷே லை மராந்தெரு மெலிக்கே தெருதி கரபலபா லோப்பரேக்க தெரு மெலிக்கே. ஆண்டவரே, இன்று முதல் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய ஜெப வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு வித்தியாசத்தை நாங்கள் காண விரும்புகிறோம் ஆண்டவரே. ஆவியோடு இணைந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே, ஆவியானவரே எங்களை உயர எடுத்துச் செல்லுங்க. 3ஆம் 4ஆம் வானம் எடுத்துச் செல்லுங்க ஆண்டவரே. ஷலவரக சந்தரபலகபா ரோகோதோலோமோஹோ. எஸ் 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 ஓரி மகதிரமெலகே லோகோ ஷேகதெரலே. ஆண்டவரே, உமது ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்துங்க அப்பா. ஓ எஸ் லார்ட். ஓ, திட்டமற்றவர்களாய் நாங்கள் ஓட போவதில்லை ஆண்டவரே. ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுங்கப்பா, மாற்றுங்க ஆண்டவரே. ஊழிய வாஞ்சைகள் வருவதாக, சபைக்குள்ளே ஊழிய வாஞ்சை வருவதாக, அழிந்து போற ஆத்துமாக்களை குறித்த பாரம் வருவதாக. ஏசப்பா, தேய் மலகபா ஷதரபலபா லேய்மா ரபா தோரபெலகே தெருதி கரபலபா. நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. தேய்மா லகோச்சே இவர்களும் இவருடைய குடும்பத்தாரும் ஆண்டவரே. ஓ லிகா பாஷா பாதாரா பாபா லேகே கேகே தாரமா ஷேதெரபெலகே. ஓ, அடுத்த டைமென்ஷன், அடுத்த டைமென்ஷன் ஆண்டவரே, அடுத்த கட்டத்துக்களை எடுத்து செல்லுங்கப்பா.
நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிறது உண்மை ஆண்டவரே. இடமில்லாமல் அலைகிறது உண்மை ஆண்டவரே. ஆனாலும் காலடிப்பட்ட இடங்கள் ஆண்டவரே சுதந்தரித்துக் கொள்ள போகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. Thank you Holy Lord. Luraba Shandara Baba Lukama Shandara Balabu. Yes. நன்றி ஆண்டவரே. Lo sheke tere meleke Lori mashe. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Oh rika tere mereke tereka. Oh yes. அந்த மகிமையின் பாத்திரங்கள் ஏந்தினவர்களாய் நீ கட்டும் ஆண்டவரே. அந்த மகிமையின் பாத்திரங்கள் ஏந்தினவர்களாய் நீ கட்டும் ஆண்டவரே. பெருக்கத்துக்காய் நன்றி ஆண்டவரே. விரிவாக்கத்துக்காய் நன்றி ஆண்டவரே. எஸ் லார்ட். எங்களுடைய விசுவாச நம்பிக்கைகளை உறுதிப்படுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you Holy Spirit of Lord God. Hallelujah. Lei marakoshe. ஆண்டவர் இந்த நாளை அவர் அறிந்திருந்தார். இந்த நாளுக்காக அவர் காத்திருந்தார். இந்த தேசத்தையும் இந்த ஸ்தலத்தையும் எங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். கோத்திரத்துக்குண்டாய் அழைத்து வந்தேன் என்று சொன்னாரே. உம்முடைய திட்டங்கள் அதிசயமானது, அபூர்வமானது. நன்றி ஆண்டவரே. லேகா மஷேகே தெரேமெலேகே. ஆண்டவர் எதையும் எங்களுக்கு மறைக்க விரும்பவில்லை. ஆண்டவர் சொன்னார், இனி நான் உங்களை சிநேகிதரன் என்று சொல்லி சீஷருக்கு சொன்னார். என்றால் தான் செய்ய போறதை அவர் மறைக்கவில்லை. இந்த திருவிருந்தும் அப்படியாகவே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய வல்லமை, இதனுடைய ரகசியத்தை நாங்கள் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளக்கூடியதாயிருந்தது. இந்த திருவிருந்திலே சீஷர்கள் இருந்தார்கள். ஆனால் பவுலுக்கு விசேஷித்த வெளிப்பாட்டை கொடுத்தார். அதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றான், இது கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் உங்களிடத்திலே கொடுக்கிறேன் என்று சொல்லி சபைக்கு ஆண்டவர் இதை கொடுத்திருக்கிறார் பவுலின் ஊடாக. இந்த பந்தி எங்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி, பலப்படுத்தி, சுகப்படுத்தி, நிலைநிறுத்தி, இன்றைய மாதத்தில் உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் உறுதிப்படுத்துவாராக. Thank you Holy Spirit of Lord God. Amen. Hallelujah. வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 11 பவுல் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறது என்னவென்றால், அவர் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பித்து அவர்களுக்கு கொடுத்து சொன்னார், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி நீங்கள் கூடி வரும் பொழுதெல்லாம் இதில் நீங்கள் பங்கடையுங்கள் என்று சொன்னார். ஆண்டவர் மீண்டுமாய் வரும் வரை அவருடைய இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தையும், அவர் எங்களுக்கு கொடுத்துவிட்டு போன காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய பலன், வசதிகள், தாளந்துகள் எல்லாவற்றையும் கர்த்தருக்குள்ளாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த பந்தியை கர்த்தர் ஏற்படுத்தி சொன்னார். நினைவு கூறுங்க,
நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் செய்து முடித்தேன். எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து விட்டேன். ஆனால் ஆதலால் நீங்கள் அங்கலாய்க்க வேண்டாம், அவதிப்பட வேண்டாம். விசுவாசத்திலே உறுதியாய் தரித்து நில்லுங்கள். நான் உங்களை விட்டு விலகுவதில்லை என்று. அந்தபடி அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு கர்த்தர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுத்து சொன்னார், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற பாவ மன்னிப்புக்குரிய புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. பிதாவினுடைய சன்னிதானத்தில் உங்களோடு இதை நான் அருகும் வரை நான் இதை பங்கடைவதில்லை. ஆனால் நீங்கள் பங்கடைந்து ஒருவரை ஒருவர் திடப்படுத்தி பலப்படுத்தி ஒருவரை தாங்கி கடந்து செல்லுங்கள். தகப்பனே, இந்த வேளைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரை, உம்மை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, பிதாவே, குமாரனை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தீர். குமாரனை உம்மையே நீர் எங்களுக்கு ஒப்பு கொடுத்தே எங்களை திக்கற்றவர்களாய் விடாமல் ஆண்டவரே, எங்கள் பாவ கடனை நீ தீக்கினது மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்களோடு எப்பொழுதும் இருக்கும்படியாய் ஆவியானவரை எங்களிடத்திலே அனுப்பினீர். ஆவியானவரை இந்த சத்தியத்தை சபைக்குள்ளே போதிக்கிறபடியினாலே, சத்தியத்திலே நாங்கள் எழுந்து நிற்க எங்களுக்கு பலப்படுத்துவதனாலே ஆண்டவரே, இந்த பந்தி விசேஷித்தமானதாக இருக்கிறது ஆண்டவரே. ஆகையால் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துவீராக. ஜெபத்திலும் ஊழியத்திலும் பலன் கொண்டு எழும்புவார்களாக. ஒரு எழுப்புதலை உண்டாக்கும் ஆண்டவரே. இவர்கள் உம்முடைய கரத்திலே இருக்கிறார்கள் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென்.